நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிந்து விட்டாலும் சர்வம் சக்திமயம். அம்பாள் குடிகொண்டிருக்கின்றாள். சக்தி இல்லை என்றால் உடலிலே இந்த சக்தி என்பதுதான் இன்றியமையாத வழிபாடு. கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடாமல் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. சர்வம் சக்திமயம். ஆகவே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாதவன் சோதரியே வைஷ்ணவியே, திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி.
அன்று சீர்காழியில் பால் கொடுத்ததும் நீயே துயரை தாங்கும் தஞ்சை முத்துமாரி மக்கள் துயரை காக்கும் தங்கை முத்துமாரி மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பிகே மயிலை கற்பகாம்பிகே குலமாதர் சௌபாகிய காமாட்சியே காட்சி காமாட்சியே குங்குமத்தில் சிரிக்கின்ற கற்பகாம்பியே மயிலை கற்பகாம்பியே குளமாதர் வாழ்த்துகின்ற காமாட்சியே எங்கள் காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரையருள் விசாலாட்சியே கலைகளெல்லாம் தந்தருளும் மூகாம்பிகே கொல்லூர் மூகாம்பிகே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லற செல்வம் தரும் அலைமகள் நீயே ஞான மழை பொழியும் கலைமகள் நீயே நல்லருள் செல்வம் தரும் மலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே வெற்றியெல்லாம் தந்தருளும் வேலவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தந்தருளும் வேளவள் தாயே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் அருள்பவளே அருள்மாரி மங்கள வடிவான சங்கரியே மாதவன் சோதரியே வைஷ்ணவியே மாதவன் சோதரியே வைசவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி நன்றி 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 வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்ம யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திர காமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதியோ செய் போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து அந்த யாகத்தாலே யோகத்தை பெற்று யோகத்தாலே உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மனைவழிக்க தெல்ல தெல்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடினாலும் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் என்ற ஆன்மீகம் எவ்வளவு உயர்ந்தது என்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது கோயில் விளங்கணும் குடும்பம் விளங்கணும் அதுபோல ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் என்றால் என்ன ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் ஒடுங்குவது இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்யக்கூடிய ஒடுங்கக்கூடிய இடம் அந்த ஆலயம் அதனால தான் முன்னோர்கள் ஊருக்கு ஊர் கோயிலை கட்டி குளத்தை வெட்டி வைத்தார்கள் அதுலேயும் நம்ம நாட்டில் 1008 சிவன் கோயில் 108 பெருமாள் கோயில் அத்தனை கோயில்களும் மன்னர்கள் காலத்திலே இடத்தை பொருளையும் பார்க்காமல் மனது விரும்பியபடி எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் திருவாரூரில் தியாகேச பெருமான் வீதி விடங்க பெருமான்னு பேர் வி என்றால் இல்லை தங்கம் என்றால் உளிபடாமலே தானாகவே எழுந்தருளிய மூர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தியால் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட தியாசருக்கிடம் 5 வேலி நிலம் 5 வேலி கோயில் கட்டியிருக்கிற இடம் குளம் வெட்டி இருக்கிறது 5 வேலி நிலம் இடம் குளத்தை ஒரு தடவை சுற்றி கோயிலை ஒரு தடவை சுற்றினா உடற்பயிற்சிக்கு தனியாக நடக்க வேண்டாம் யாராவது அங்கே போய் நடக்கிறோமா ஆன்மீகத்துக்குள்ளே அறிவியலை கண்டார்கள் முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த மனம் இந்த உடம்பு சரியாக செம்மையாக இருப்பதுக்குத்தான் ஆன்மீகம் நமக்கு வழிகாட்டியது ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல ஒரு சிந்தனையை வளர்த்தது ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது ஆன்மீகம்தான் மனிதனை பக்குவப்படுத்தியது ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது என்று வள்ளுவர் பாடுகிறார் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தோழாரெனின் என்று பாடுகிறார் இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை இலக்கியம் இல்லை பண்பாடு இல்லை அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள்னா யாரெல்லாம் இந்துக்கள் சைவ வைணவ சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய 6 சமயமும் சேர்ந்து இந்துக்களாக விட்டார்கள் ஆனாலும் பாருங்க நம்ம ஆளுக சின்ன பிள்ளைகளுக்கு நெத்தியில் விபூதியை பூசி கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டு நெத்தியில் குங்குமத்தை வச்சு அப்படி மங்களகரமாக குழந்தைய வச்சோம்னு வச்சுக்கோங்க பார்க்குறாள் நம்ம ஆள் கேட்பேன் என்ன பிள்ளைய போய் சாமியார் ஆக்கிட்டலான்னு கேட்குறேன் சாமியார் ஆக்கிறதுக்கு அந்த வேலை செய்கிறோம் அந்த குழந்தை நெறியோடு இருக்கணும் பக்குவத்தோடு இருக்கணும் நல்ல சிந்தனையோடு வளர்க்கப்பட வேண்டும் என்றால் ஆன்மீகம் நமக்கு இன்றியமையாத ஒன்று
ஆனாலும் எப்படி இருந்தது ஆன்மீகம்? ஊருக்குள்ள திருவிழான்னா காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்த காலம். வீட்டுக்கு விருந்தாடிக்கு வர்றவங்க எல்லாம் விருந்தாளி எல்லாம் விரதமா இருந்த காலம். இன்னைக்கு எல்லாம் திருவிழாவெல்லாம் அப்படியா நடக்குது? திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொல்லும் பொழுது விழாதிரு, திருவிழா விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இன்றியமையாத ஒன்று, அது வினையின் பயன். ஆனாலும் மக்கள் தெளிவோடு நல்ல சிந்தனையோடு உடலுக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா இந்த ஆன்மீகம் என்ற பக்தி நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, அந்த பக்கம் போகாத, கோயில் இருக்கு, தப்பு தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பயத்தை உண்டு பண்ணாங்க. ஏன் அந்த பயம்தான் பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை நெறியோடு நடக்க வைத்தது. இப்போ பயமெல்லாம் இல்லை. இப்போ குளிர் விட்டு போச்சு உள்ள இருக்க, அதைத்தானே கேட்குறேன். குளிர் காலம் போயிருச்சு, அதனால நமக்கு குளிர் விட்டு போச்சு. குளிர் காலத்துலையும் பல பேருக்கு குளிர் விட்டு போய் தந்துடுறேன், அது வேற விஷயம். ஆனாலும் பாருங்க, இந்த குளிர் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு பக்குவம் வேணும்னா ஆன்மீகம் என்ற பக்தி அது விரதமாக கூட இருக்கலாம். அதனால தான் அப்படி இருந்தது. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய் எந்த பூசணிக்காய்? தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி, திருநெல்வேலி பக்கம் தடியங்காயின்னு பேரு. ஆமா, அந்த பூசணிக்காய் பார்த்தோன்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன வெள்ளை வெள்ளையர்னு இவ்வளவு உருளையா கிடக்க, என்னவா இருக்கும் அப்படின்னு உருட்டி பார்க்குறான். அது கொடியில காய்ச்சிருக்கு. கொடியில தான் பூசணிக்காய் காய்க்குங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய காய் ஒரு சின்ன கொடியில யார் படைச்சது? கடவுள் தானா? இறைவன் தான் படைத்தானா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காயை படைச்சிருக்கேன். கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள்னு. நாட்டில் கொல்ல போயா கடவுளை முட்டாள்னு சொல்றேன், அவங்களோட தான் நம்மளும் திடுறோம். என்ன செய்யறது பாருங்க. ஆனாலும் சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் பக்கத்தில் ஒரு ஆலமரத்தில் படுத்தேன். மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருக்கு. ஆலம்பழம் சிறுசாத்தானே இருக்கும். இப்போ முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ பெரிய மரத்தை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன பழத்தை படைச்ச கடவுள் ஒரு சின்ன கொடியில் பெரிய காயை வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை, ஏற்கு மாறா இருக்கா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காற்று வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில் விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன், மேலே பார்த்தேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்காய் மேலே இருந்து விழுந்திருந்தா என்ன ஆகுறது? நம்ம தலை செதர்தாங்காயா போயிருக்குமே. அப்ப கடவுள் சரியாத்தான் படைத்திருக்கிறான். ஆலம்பழம் மேலே இருக்கணும், பூசணிக்காய் கீழே இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதது அங்கங்க இருக்கணும். இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, மலை மலையாக, வயல் வயலாக, காடு காடுகளாக இருந்தது இறைவன் படைப்பிலே. ஆனா மனுஷ பைய பேராசையில் அம்புடும் தலைகளா போச்சு. கடவுளுக்கே புத்தி சொல்ற தன்மையா நம்மளும் மாறிட்டோம். என்ன செய்யறது? எப்படி இருக்கு பாருங்க நிலவரம். ஆனால் இந்த ஆன்மீகம் அவ்வளவு உயர்ந்தது. 1008 கோயில் சிவன் கோயில், 272 கோயில், தேவாரம் பாடல் பெற்ற தலம், மகத்துவம் வாய்ந்த மதுரை மாநகரம். எவ்வளவு முக்கியமான ஊர் தெரியுமா? பாண்டிய நாடு, பழம்பதி நாடு. பாண்டிய நாட்டு தலங்கள் 14 சிவஸ்தலங்கள் இருக்கு. அதை விட பெருமாள் கோயில்கள், அழகர் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சா கூடலழகர் வரைக்கும் எத்தனை பெருமாள் கோயில்கள். அத்தனை கோயிலும் முன்னோர்கள் நமக்கு கட்டி வைத்து நிறைய தத்துவங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். யாராவது அதை பற்றி கவனிக்கிறோமா? கோயிலுக்கு போனால் சாமியை அறகுறையாக கும்பிட்றோம், எங்கிட்டாவது வேகமாக போயிடணும், அங்கே போய் நிற்கிறது இல்லை, நிற்கக்கூடாத இடத்துலலாம் காத்துக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்குவதற்கு நல்ல இடமும் நல்ல நேரமும், அதை விட ஆலயங்களும் ரொம்ப சிறந்த இடமா. காலமும் நேரமும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று. காலத்தை நேரத்தை யார் மதிக்கலையோ காலம் நேரம் அவர்களை மதிக்காது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறைய உண்டு. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 4:30 வைங்க பாபா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பவர் யார், அழுபவர் யார்? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்னும் போர்வையில் மிருகமாடும் நாட்டிலே, மனிதன் என்னும் போர்வையில் மிருகமாடும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தான் ஏட்டிலே, எழுதி வைத்தான் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு.
வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்புல பலவிதமான சிரிப்பு இருக்கு. எது சிறந்த சிரிப்பு? சில பேர் நக்கலாவே சிரிக்கிறது, சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறது, எகத்தாளத்தோட சிரிக்கிறது, வைத்தறிச்சலோட சிரிக்கிறது. எப்படி எல்லாம் சிரிப்புகள் இருக்கு பாருங்க. மனம் விட்டு சிரிக்கணுமா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா. ஆனா உலகத்திலே சிறந்த இருங்க, அவருக்கு நான் பதில் சொல்றேன், இருங்க, சத்தம் இல்லாம இருங்க. உலகத்திலே சிறந்த சிரிப்பு எது தெரியுமா? இறைவனுடைய சிரிப்பாம். ஆமா, அதான் அப்பர் பாடுகிறார். நால்வர்களிலே நாயன்மார்கள் நால்வர்களிலே திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமான் இறைவனை பார்த்து பாடுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அதுதான் பனித்த சடையும் பால் வெந்நீரும் பவளம் போல் மேனியும் எவ்வளவு அழகாக பாடுகிறார்கள் தேவாரத்திலே. அதுதான் சிறந்த சிரிப்பு. நம்ம எல்லாம் சிரிப்பா சிரிக்கிறோம், என்னத்தை சொல்றது? எதை பத்தியும் கவலை இல்லையே. நாடு போற போக்கு என்ன, நாளைய தலைமுறை வாழ்க்கை என்ன, பிஞ்சு குழந்தையிலேருந்து கிளை வரைக்கும் விட்டு வைக்கிறாங்க. இல்லை, எவ்வளவு அக்கிரமம் பெருகி போச்சு. ஆனாலும் தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்க போய் சொல்றது? கன்னியாகுமரி தூத்துக்குடியில ஒரு பொம்பளை புள்ள கண்டதுண்டமா போயிட்டா. மதுராந்தகத்துல விடிய விடிய குடிகார நாய்கள் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பச்சை குழந்தையிலிருந்து கிழவிகள் வரைக்கும் நடமாட முடியல இந்த நாட்டுல. ஆனாலும் நான் என்ன செய்ய, ஒன்றும் புரியல. ஐயா, நீங்க சொன்ன பாட்டு இருக்கே, கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவல்ல அப்படின்னா, கண்ணை திறந்தா பார்வை வரணும், காலை எடுத்தா நட வரணும். எது சரி? கண்ணு தெரியணுமா தெரியக்கூடாதா? கண்ணு தெரியணும்னா அந்த பாட்டு பாடக்கூடாது. ஏன் தெரியுமா? அறம் பாடுவதுன்னு சொல்லுவாங்க. அறம் பாடுறதுல 4 வகை இருக்கு. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பாடுறது ஒரு வகையான அறம், அடுத்தவங்க கெட்டு போறதுக்கு பாடுறது ஒரு வகையான அறம், தெரிஞ்சே பாடுவது ஒரு அறம், தன்னை தெரியாமலே பாடிக்கொள்வது, தனக்குத்தானே பாடிக்கொள்வது அறம். அப்படி அறம் பாடியதுதான் தெரியாமலே கண்ணதாசன் பாடினது தெரியுமா உங்களுக்கு? அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாடின 8ஆவது நாள் குழந்தை இறந்து போன. படிச்சிருக்கீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். ஆனால் தமிழர்கள் தானே நம்மெல்லாம். எத்தனை இலக்கியங்கள், எத்தனை பண்பாடுகள். அவரே வெறுத்து போனார். நம்ம பேர அண்ணன் மையன் இறந்து போனானோ, தெரியாமலே அறம்பாடி விட்டோனோ என்று நொந்து போனார் கண்ணதாசன். காரணம், தெரியாமல் பாடுவது ஒரு அறம், தெரிஞ்சு பாடுவது ஒரு அறம், தனக்கு தானே பாடிக்கொள்வது அறம். அப்படிப்பட்ட குளத்தூர் மகாலிங்க எழுதிய பாடல் கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவில்லை என்ற பாட்டு அறம். அதை பாடிய முத்தப்பா செத்து போனாரு. நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பாடினதில்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தனியாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதனால இத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு என்பதை என் அறிவில் சிறந்த தமிழர்கள், இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் எப்படி வாழ வேண்டும். தாய்மார்கள்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள். ஆமா, அப்பா பிள்ளைய அடிச்சிட்டாருன்னா தாய் பதறிடுவா. ஆமா, எதுக்கு அடிக்கிறீங்க? அதை என்ன பெருசா பண்ணிவிட்டா, என்ன உலகத்துல இல்லாத பண்ணிவிட்டா, விடுங்க அவனை அடிக்காம. உடனே இந்த பயல அரவணைச்சிட்டா அவரோட எழுத்து பேசிட்டு போடா, இந்த காசை கொண்டு போ, அந்த கடைக்கு பக்கம் போ, சின்னம்மா வீட்டுக்கு போ, பெரியம்மா வீட்டுக்கு போ, எப்படியா போயிட்டு வா. அதுக்காக அந்த மாதிரி எழுத்து பேசாதேன்னு சொன்னா. ஆமா, சொன்னா முருகா பத்தில முருகன் தான் எனக்கு முன்னால வருவார். அதனால நான் முருகனை முழுமையா நம்புறேன். பழனிவேல் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஐயா பழனிவேல் அவர்கள் ரூபாய் 501 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய்மார்கள், கருணைய வடிவமானவர்கள், குழந்தைகளை அரவணைப்பதில். அதனாலதான் அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரினா எப்படி சாமி முடியும்? சிவராத்திரி கடந்து வந்துட்டோம் நம்மெல்லாம். சிவராத்திரினா எப்படி இருக்கணும்? பக்தியா இருக்கணும், சிவபூசை செய்யணும், பஜனை பாடணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். அதானே சரி? அப்படித்தானே இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். குத்தாட்டமெல்லாம் போடக்கூடாது. ஆனாலும் ஒரு கூட்டம் குத்தாட்டம் போடுறானே சிவன் ராத்திரி அன்னைக்கு. என்ன செய்ய? அதை இந்த உலகம் நம்புத. சரி விடுங்க, நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். ஆனா சிவராத்திரி 1 ராத்திரி பட்னியா இருக்கணும். ஆனா நவராத்திரி 9 ராத்திரி தாய் பிள்ளைய பட்னி போடுவாளா? 9 ராத்திரியும் கொண்ட கடல இருந்து பொங்கல்ல இருந்து புளியோதரில இருந்து என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்து தாய்மார்கள் குழந்தையை காப்பாற்றும் விதம். ஆனாலும் நம்ம ஆளுங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த காலத்துல. பொண்ணு வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 5-6 பேர் போவாங்க. 5 பேர் 7 பேர் 9 பேர் 11 பேர்னு. அங்க பொண்ணு வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பெரிய குத்து விளக்க நிறுத்தி அதுல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார போனோன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பரிச்சை வைக்கப்படும். யார் மாமனா பொண்ணு வர சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை வந்த உடனே குத்து விளக்க ஏத்தணும். வந்த உடனே தீக்குச்ச உரசி பத்த வச்சா பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நேரமா திரி எண்ணெயில ஊறிடுச்சு, அதனால பிடிக்காது. என்ன செய்யணும்? கொஞ்சம் பழக்கப்படுத்திருந்தா, அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தா அந்த திரியை நசுக்கிட்டு பத்த வைக்கணும். அப்பதானே பிடிக்கும். சரி, நசுக்கிருச்சு, அந்த விரல்ல எண்ணெய் ஒட்டிக்கிறோம்ல,
அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்ப்பாங்களாம். அந்த புள்ள சுத்து முத்தும் பார்த்துட்டு இப்படி விளக்குல தடவி பிடிச்சி போச்சு, இந்த புள்ள பாத்திரம் மட்டத்தெல்லாம் ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, இந்த பொண்ணு நமக்கு வேண்டான்னு கிளம்பிடுவாங்களாம். சரி, ஒருவேளை விளக்குல தடவாம அந்த எண்ணெயை கையில இருக்கிற எண்ணெயை இப்படி தலையில தடவிருச்சு, இந்த புள்ள தலையே குளிக்காது, தலை பிசு பிசுன்னு ஆகி போயிடும், வேண்டாம் நமக்கு இந்த பொண்ணுன்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, தலையிலையும் தடவலை, அந்த விரலை அப்படியே சேலை துணியில இந்த பக்கம் தடவிருச்சு, சுத்தம், அவளும் குளிக்க மாட்டா, குடும்பமும் இருக்க மாட்டா, அவளை இருக்கு பாண்டெல்லாம் இருப்பா, வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்களாம். சரி, அதுக்கு மேல அந்த விரலை என்னதான் பண்றது? ஒருவேளை தெரியாம இப்படி செவத்துல தடவிச்சுனா வீடும் சுத்தமா இருக்காது. பாருங்க, கலையரங்க வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கு, புது வீடுன்னா வெள்ளை அடிக்கணும், ரொம்ப மங்களகரமா வச்சிருக்காங்க. அது மாதிரி அப்படி முடிவு என்னதையா பண்றது? இவ்வளவு பிரச்சனை பண்ணா எப்படி அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்ய? சரி, பக்கத்துல நிக்கிறவங்களை கூப்பிட்டு அம்மா துணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னிச்சுன்னா அப்போ ஒரு முடிவு பண்ணுவாங்களாம். இந்த பிள்ளை வேலையே பார்க்காது, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்றதுலே குறிக்கோளா இருக்கும் போல இருக்கு, அதனால இது சுத்தப்படாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் வேற என்னதான் செய்ய? வரும்போதே துணி எடுத்துக்கிட்டு வந்து திரிய நசுக்கிட்டு அந்த விரலை துணியில தொடச்சிட்டா பக்குவமான பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, பிள்ளைய எப்படி இருக்காங்க, அவங்க நிலையில நினைச்சு பார்த்துக்கலாம் எப்படி போகுது காலம். இப்படியெல்லாம் தேர்வு செய்து பெண்ணெடுத்த காலங்கள் போய்விட்டது. எப்படி மாறி இருக்கிறோம் நாம்? என்ன காரணம்? எதனால இந்த மாற்றம்? தாய்மார்கள் கருணையே வடிவமான ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கறா, ஓ மருமையை எப்படி இருக்காரு, மகன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, ரொம்ப தூரத்துல கட்டி கொடுத்தியே அப்படின்னு. அந்த அம்மா சொன்னா, என் மருமையை மாதிரி யாருக்கும் வாய்க்காது, சொக்க தங்கம். ஆமா, என் மகளை அப்படி பாத்துக்குவாரு. அப்படியா? அப்படி என்னதான் செய்யறாரு? என் மகன் என்ன சொல்றாளோ தட்டாம கேட்பாரு, நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருளுவாருன்னாரு. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாப்பிள்ளை. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப அந்த அம்மா கேக்குது, மருமக வந்தாலே என்ன செய்தி மையம் மருமகள்லாம். இப்ப இந்த அம்மா சொல்றா, அந்த கொடுமையை ஏன் கேட்கிற? என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேட்கிறேன், என் பேச்ச கேட்கறதே இல்லை, என்ன கிழவி. இதெல்லாம் மக சொல்லி மருமையன் கேட்டா நல்லா படுது, அவங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும்ல. இப்ப மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பா படுது. உளவியல் ரீதியான சில சிந்தனைகளை நாம் அனுபவிச்சு பார்க்க வேண்டும். அனுபவம் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம். ஒன்னு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட மகத்துவமான உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுறார், செவ்வான் உருவில் திகழ் வேலவன் ஒவ்வாதன உணர்வித்ததுதான் என்று பாடுகிறார். இந்த பூமியை 2 விதிக்கு கட்டுப்பட்டது, ஒன்னு வன, ஒன்னு இயங்கும், இன்னொன்னு இயக்கும். படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அடிச்சா வலிக்கும்னு தெரியும், வலி என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் அடி வாங்கினா தான் தெரியும், அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் வலி என்னன்னு. பசிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பசி என்னன்னு சொல்ல முடியுமா? பசியை உணர்ந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட பசியை, பசிப்பிணியை போக்குவதற்குத்தான் உணர்ந்தார் வள்ளல் பெருமானார் ராமலிங்கம் பிள்ளை. அப்படிப்பட்ட இந்த இடத்துல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமியிலே எப்படியெல்லாம் வாழ்கிறோம், நாளைய சமுதாயத்திற்கு என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும் தன்மையிலே நாம் வந்திருக்கிறோம். காலம் மிக கடுமையானது, அதுலயும் காலம் பொன் போன்றதுன்னு. பொண்ணுன்னா என்ன? தங்கம். 1 லட்சம் ரூபாய் தொட்டுருச்சா? கூடிடுச்சா? நமக்கு தெரியல பாருங்க. 1.5 காலம் பொண்ணுன்னா தங்கம் போன்றது. இந்த தங்கம் இல்லைன்னா இன்னொரு தங்கம் வாங்கிட போறான், பொருந்தாது இல்ல. இப்ப காலம்ங்கிற நேரம் எது போன்றது? உயிர் போன்றது, போனா வராது என்பதை உணர்த்தும் அண்மையிலே இப்படிப்பட்ட இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாவை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் இணைந்திடவே. சமயோ யாவும் தலைத்திடவே, சத்தியம் எரியில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். அன்பு வரணும் கலந்திடவே, அழகில் வையம் வளர்ந்திடவே. அன்பும் மரணம் கலந்திடவே, அழகில் வையம் வளர்ந்திடவே. எரியில் மனிதன் வாழ்ந்திடவே, எரிகிற மனிதன் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும். இறைவாவை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும்.
தாழ்வில்லாத வேத மகள வேண்டும். இப்பதான் ஒரு 2-3 நாள் இருக்குமா மகளிர் தினம் வந்துச்சு. ஆமா ஆமா. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினம். வாழ்க்கையில நமக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் தான் இல்லையா? ஆமா. எல்லாருமே நம்ம சாதாரணமா எண்ணி விடக்கூடாது. உயர்ந்தவர்கள் என்று யாரும் இல்லையா, தாழ்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனிதன்ல பல பேருக்குமா. எல்லாருக்கும் 6 அறிவில்லை என்பது தொல்காப்பியம். கம்பரு எல்லாரும் சொல்லியாச்சு. மாவும் ஆக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே வர்றாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. அப்படி மகத்துவமாய் இந்த தமிழர்கள் எவ்வளவு உயர்வோடு வாழ்ந்த காலம். இலக்கணத்துல ஒரு வார்த்தை உண்டு. அந்த காலத்துல நம்ம தாம்பரம் இருக்கு பாருங்க, சென்னை தாம்பரம். அங்க கிறித்தவ கல்லூரியில ஒரு பெரிய பேராசிரியர், அங்க படிக்க ஒரு மாணவர் போறாரு. மாணவர் போன உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த கல்லூரியில உங்களுக்கு படிக்க அனுமதி அப்படின்னு ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி அது ஒரு பரீட்சை வாத்தியார் கேட்கிறார். இப்ப போன மாணவர்கிட்ட என்ன கேட்டாரு? முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னாரு. அவரு அது தெரியாதுன்னாரு. படிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க சாமி? எப்படி? எல்லாரும் படிச்சவங்க தான், இங்க படிக்காத யாரும் இல்லை. அவரு அது தெரியுமான்னு கேட்டாரு, அவரு அது தெரியாதுன்னாரு. படிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சு. தெரியாதுன்னு சொன்ன ஆளுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வாய்ப்பு? நான் இறங்கி வரவா ஐயா? பப்பனை கூப்பிட்டு எழுப்பவா? என்ன செய்யறது? நீங்க என்னன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க முடியாது, முதுகு தண்டு வலி வந்துருது. முந்தியெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தோம், உடல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு, உணவு முறை சரியா இருந்துச்சு. உணவு முறை தப்பா போச்சு, உட்கார்ந்துருக்க முடியல. வந்த நேரத்தில் 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னா உட்காரும் போது சுறுசுறுப்பா எல்லாரும் உட்காடுறோம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னா இடுப்பு கடுக்குது, ஒத்த கையை ஊண்டணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, இந்த கையை ஊண்டணும். 2 கையும் ஊண்டி இடுப்பு கேட்கறது மாதிரில ஒத்த காலை நீட்டி, அப்புறம் 2 காலையும் நீட்டி, இந்த எங்கள் அண்ணெல்லாம் பாருங்க பின்னால கையை ஊண்டி, அதுவும் இருக்க முடியலன்னா அப்புறம் பொத்துன்னு கீழே தான் விழுகணும். அப்போ உட்கார்ந்துருக்கவே முதுகெலும்பு ரொம்ப முக்கியம்னா நாட்டோட முதுகெலும்பு விவசாயி எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் யோசிங்க. இப்போ முதுகு தண்டு ஒழுங்கா இல்லை, ஒரு ஆரோக்கியமாக உட்கார்ந்துருக்க முடியல. வயசான பெரியவங்க உட்கார்ந்துருக்கா, ஏன்னா அப்போ சாப்பிட்ட சாப்பாடு இல்லையா? ஒரு நாள் தண்ணி பாய்ச்சியானா 1 மாதம் வரைக்கும் வயலுக்கு தாங்குது இல்லை? போன வருஷம் விளைஞ்ச நெல் தானே இந்த வருஷம் சாப்பிட்றோம். 1 மாதம் வேலை பார்த்தா மறு மாதம் சம்பளம், 1 நாள் வேலை பார்த்தா மறுநாள் கூலி. எப்போதுக்குமே முன்னால் ஒரு கதை இருக்கு. அதனால தான் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த கேள்வி என்ன தெரியுமா? முற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்டாரு. பதில் சொன்னவர் சுவாமி வேதாச்சலம் என்றவர். சுவாமி என்று வேதாச்சலம்ங்கிற பேரை மாற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால மறைமலை அடிகள்னு போற்றி தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த அந்த ஐயாதான் பதில் சொன்னார் அது தெரியாதுன்னு. முற்றியல் உகரம்னா அது, தெரியாதுன்னா குற்றியல் உகரம். அது அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லிடுவோம், அது என்ன அப்படின்னு கேட்குறோம். ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன சொல்கிறான்? தெரியாது. ஓசை குறையுதா இலக்கணத்தில்? ஓசை குறைகிறதுனால அது தெரியாது, இது அதுன்னு அர்த்தம். அது முற்றியலுகரம், அது குற்றியலுகரம் தெரியாது. இவ்வளவுதான் அதில் உள்ள விஷயம். இப்படிப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்தது இருக்கு. ஆனால் தேடி படிக்கவோ சொல்லிக் கொடுக்கவோ இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மகளிர் தினம் வந்துச்சுன்னு சொன்னா, மகளிர் தினம் எப்படி வந்துச்சு? சும்மா வரல. எல்லா தினங்களும் வந்ததற்கு ஒரு பெரிய வரலாறு பின்னே இருக்கு. அந்த வரலாறு எப்படி என்பதுதான் அந்தந்த தினத்தன்று அவரவரும் படித்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். மகளிர் தினம் அமெரிக்காவில் பெண்கள் எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு 500 பேர் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் இல்லை, 16 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள். 16 மணி நேரம் வேலை செய்த அந்த பெண்களுக்கு கூலி கேட்டு போய் நிற்கிற போது அந்த முதலாளி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் உடற்பசியை தீர்த்துட்டு கூலி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்களாம். எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. படிக்கும்போது எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. பெண்களை 16 மணி நேரம் வேலை செய்ய சொல்லிவிட்டு கூலி கேட்கும் பொழுது உடற்பசியை தீர்த்து விட்டு கூலி வாங்க சொன்ன பெரிய கொடுமை இருந்திருக்கு. போராடினார்களாம் 1800 சொச்சத்தில் அந்த ஆண்டில் போராடி இருக்கிறார்கள். மொத்த போராட்டம் 100 நாள் நடந்திருக்கு. போராட்டத்தில் வெற்றி பெற்ற நாளைத்தான் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது முதலாக. அப்படி போராடி பெற்ற அந்த சுதந்திர மகளிர் தினத்தை மகளிர்கள் எப்படி கொண்டாடணும்? நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு இருந்தா தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டிலையும் பெரிய கொடுமை இருந்துச்சு. பெண்களுக்கு மார்பக வரி போடுறதுக்கு. மார்பகம் எவ்வளோ பெருசு, எவ்வளவு எடை இருக்குன்னு பார்த்து வரி போட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுமையாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அதுவும் கேரள பகுதி, திருவனந்தபுரம், அந்த மார்த்தாண்டம் அந்த பகுதியில் கன்னியாகுமரியை ஒட்டி
இப்படி இருக்கிற பொழுது பெண்களுக்கு மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாடு என்ற பெயர் மாறணுமே, வேற வழி இல்லை என்று எண்ணி கொதித்து தெழுந்த ஒரு பெண்ணு இருந்தா தானடா வரி போடுவேன்னு அறுத்து அவங்க முகத்துல வீசிட்டு செத்து போன ஒரு தியாக பெண்மகள் இருந்தால் அவள் தான் நாஞ்சலி என்ற வீர பெண்மகள். இன்னைக்கு மார்த்தாண்டத்துல சிலை இருக்கு, கொண்டாடுறோமா? அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அதை சொல்லிக் கொடுக்கும் ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாததுகளே சொல்லி கொடுக்கும். பிள்ளைகளை எழுப்பும் போதே தாய்மார்கள் வீட்டில் போய் காலையில் ஒரு தடவை எழுப்பி 2 தடவை எழுப்பி எந்தளிக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போலாம் அப்படி இல்லை, பிள்ளையும் தூங்கலாம், தாயும் தூங்கலாம், 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கலாம். அப்படி ஆயிட்டோம் நம்ம காலம். நாகரிகம்னு பேர். 2 தடவை எந்திரிக்கலைன்னா 3ஆவது தடவை எருமை எந்திரிக்க மாட்டேன், தண்ணியை பிடிச்சி ஊற்ற போகிறேன்பாங்க. அதோட விடுறதில்ல, சனியனை எந்திரி, இப்படியெல்லாம் வார்த்தைகளை தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகள் பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணுமே தவிர நஞ்சு விதைக்க கூடாது. கண்ணு ஏ ராஜா எந்திரிங்க, நீங்க தான் ஐயா மாமல, தங்க மாமல, வெள்ளி மாமல, வைர மாமல, எந்திரிங்க. நீங்க நாளைக்கு நீங்க தான் மதுரை ஆட்சியராக வர போறீங்க. ஆமா, எல்லாரும் பேசிக்கிறாள் உங்களை பத்தி. இப்படி சொல்லணும். எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். பாரதி சொல்கிறான், பெரிதினும் பெரிதுகள் என்று. எண்ணம் விசாலமாக இருந்தால் நடப்பது விசாலம். இலக்கு எப்படி இருக்கணும்? இலக்கு குறிக்கோளுங்கிற இலக்கு சரியா இருக்கணும். மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அர்ஜுனனுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு துரோணாச்சாரியார் வாத்தியார். எப்போதுமே கௌரவர்கள் வாத்தியார் மேல புகார் பண்ணிக்கிட்டே இருப்பா பீஷ்மாச்சாரியார்ட்ட. இந்த அர்ஜுனன் பாண்டவர்களுக்கு மட்டும் அவர் ஒழுங்கா சொல்லி கொடுக்குறாரு, எங்களுக்கு சொல்லியே கொடுக்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப புகார் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பீஷ்மாச்சாரியார் வந்து துரோணர்கிட்ட இதை கேட்குறாரு, நீங்கள் என்ன அவங்களுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலாம்ல, உங்கள் மேலே எப்போ பார்த்தாலும் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க. அப்படிலாம் செய்கிறது இல்லை. 300 மாணவர்கள் படிக்கிற இடத்துல நான் என்ன மாற்றியா சொல்கிறேன்? ஒரு ஆளுக்கு சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், பாடம் ஒரே மாதிரி தான் நடத்துகிறேன். அவரவர்களுடைய புத்தியும் சிந்தனையும் எப்படி இருக்கோ அப்படித்தான் பதியும். சரி, ஒரு நாளைக்கு பரீட்சை வைப்பேன், நீங்கள் வாங்க, எல்லா மாணவர்களும் வர சொல்லுவான். இப்போ துரியோதனனை கூப்பிட்டாரு துரோணர், அச்சரம் எழுதினாரு, அதுக்குள்ள நிக்க சொன்னாரு. ஒரு மரத்து கிளையில ஒரு கிளி பதுமையை வச்சாரு, அந்த கிளி பதுமையை அடிக்கணும். இப்ப குறி வைக்க சொன்னாரு, வச்சான் துரியோதனு. துரோணர் கேட்கிறாரு, மரம் தெரியுதா துரியோதனா? தெரியுது குருநாதா. கிளை தெரியுதா துரியோதனா? தெரியுது குருநாதா. அதுல இலையெல்லாம் தெரியுதா? தெரியுது குருநாதா. அதுல ஒரு கிளி வச்சிருக்கமே தெரியுதா? தெரியுது குருநாதா. கிளியோட கழுத்து தெரியுதா? தெரியுது குருநாதா. அட்ரான்னாரு, அடிச்சான். கிளி இருக்கிறதுல இருந்து 3 மைலுக்கு அப்பால போயிடுச்சு, கிட்டத்திலே போகல. எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அடிக்க முடியல. கொஞ்ச நேரம் சென்று அர்ச்சனை கூப்பிட்டு நிறுத்தினாரு. அர்ச்சனை வந்து நின்னான். குறிவை அர்ச்சனான்னாரு துரோணரு. துரோணர் கேட்கிறாரு அர்ச்சனை, மரம் தெரியுதான்னு கேட்டாரு. அவன் தெரியலன்னா. இப்ப முடிவு பண்ணிட்டான், இங்க இருந்தே போறான். அவன் தெரியுதுன்னு சொன்னவனாலேயே அடிக்க முடியல. இவன் இப்பவே தெரியலன்ட்டான், இவன் எங்கே அடிக்க போறான்? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. இவன் மரமே தெரியலன்னா எப்படி அவன் அடிப்பான்னு யோசிச்சான். அடுத்த வார்த்தை துரோணர் கேட்டாரு, கிளை தெரிகிறதா? தெரியலன்னு. அடுத்து இலை தெரியுதா? தெரியலன்னு. முடிவு பண்ணிட்டேன், சுத்தமா ஒண்ணும் தெரியாம வந்து நிக்கிறானே, இவனை வச்சு எப்படி பண்றதுன்னு யோசிச்சாங்க. கடைசியா கிளி தெரியுதான்னு கேட்டாரு, தெரியலன்னா. சரி, கழுத்து தெரிகிறதா? தெரிகிறதுன்னு அர்ச்சனை. அட்ரான்னாரு. கிளியோட கழுத்து அறுபட்டு துண்டாக விழுந்தது. அப்ப நோக்கமும் குறிக்கோளும் ஒரு இடத்துல வச்சாச்சுன்னா அதுல இருந்து வலுவாது இருந்து விட்டால் எப்படி வெற்றி அடையலாம் என்பதற்கு இந்த கதையெல்லாம் உதாரணம். அதையெல்லாம் உணர்ந்து நாளைய பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுத்தால் படிப்பினையாக இருக்கும். அதானே சரி? எல்லாரும் சரி, அதான் சரி இருக்கணும். இல்ல எத்தனை கதைகள் இருக்கு நமக்கு. அடுத்து ஒரு கதை சொல்லுவான். இப்ப இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள இங்கு சொன்னது அர்த்தம் உள்ளது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டதாம், கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில்
வீதி சென்னையில், நெல்லிக்கார திருவொற்றியூரில். நெல்லிக்கார பண்டார வீதிங்கிற வார்த்தையிலேருந்து பண்டாரத்தை தூக்கிட்டாங்க. வார்த்தையை தூக்குனாலும் பரவாயில்ல, பழனி கோயிலேருந்து பண்டாரத்தை தூக்குனது மாதிரி இப்போ இந்த பண்டாரங்கிற வார்த்தையை தூக்கிட்டு நெல்லிக்கார வீதின்னு வச்சாச்சு. சென்னை திருவொற்றியூரில் வள்ளலார் பெருமான் அங்கே தங்கி இருக்கிறாரு. வள்ளலார் தங்கி இருந்த வீதியில் ஒரு 5-6 வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கார். வள்ளலாருக்கு பேர் ராமலிங்கம். இப்போ அங்கே உட்கார்ந்துருந்த சாமியார் பேர் ராமலிங்கம். அவர் பேர் தோப்பா சாமியார்னு கூப்பிடுவாங்க. ஏன் தோப்பா சாமியார்னா, தோடுடைய செவியன் விடையேறி தூவோர் மதிசூடி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பிடின்னு பாடினாரே ஞான சம்பந்த பெருமான். அவர் பாட்டு மேலே காதல் கொண்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரா, எப்போ பார்த்தாலும் தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனால அவருக்கு தோப்பா சாமியார்னு பேர். அவர் திகம்பரர், ஆடையற்றவர், இயற்கையை ஆடையாக அணிந்தவர். நிர்வாணமாக உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்துக்கிட்டு போகிற வார ஆளுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லுவாராம், இந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுது, எருமை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். போகிற வார ஆளுகளில் ஒரு ஆள் சந்தேகப்பட்டு, யோ நீ என்ன பைத்தியமா, என்ன மனுஷன் போய்கிட்டு இருக்க ஆளுகளை பூரா நாய் நரி சிங்கம் புலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மாடுங்கிற நாய் நல்லா இருக்கு அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அவர் சொன்னார், என் கண்ணுக்கு யாருமே மனுஷனா தெரியலேன்னாராம். யாருமே தெரியலேன்ட்டார். இப்போ வள்ளலாற்றை போய் சீடர்கள் சொல்கிறாங்க, ஐயா அந்த பாதையில் போக வேண்டாம், நம்ம வேறு பாதையில் போவோம். ஏன், அங்கே ஒரு சாமியார் இருக்காரு, எல்லாரையும் திட்டுறாரு. அவர் திட்டினா திட்டிட்டு போகிறாரு, அவர் வேலையை அவர் பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வள்ளலார் அந்த வழியாக வந்தார். வள்ளலார் அந்த வழியாக வர்றாரு. இப்போ எல்லாரையும் திட்டின அந்த சாமியார் வள்ளலாரை பார்த்து சொன்னார், இதோ மனிதர் வருகிறார்னாராம். இதோ மனிதர் வருகிறார்னு சொல்லிட்டு அவர் செய்த செய்ய என்ன தெரியுமா, நிர்வாணமாக உட்கார்ந்துருக்கமேனு கையை வச்சு அந்த இடத்தை மறைத்து கொண்டாராம். அப்படிப்பட்ட மாண்பு படைத்த மனிதர்களும் மனிதராக வாழ்ந்த மகான் வள்ளல் பெருமானாரை மனிதனாக ஏற்றுக்கிட்டார்னா யாரையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுதான் பிரச்சனை. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட வள்ளலார் அந்த தோபா சாமியார்ட்ட போய் ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து பேசுறாரு. 2 நிமிடம் உட்கார்ந்து பேசிய உடனே அந்த நிர்வாண சாமியார் உடனே எழுந்து திருவண்ணாமலை சென்று பக்கத்தில் வேலூர் சென்று சீவ ஒடுக்கமான கதை நாம் எல்லாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட மகான் மேலே வழக்கு இந்த நாட்டில் கடலூர் நீதிமன்றத்தில். வள்ளலார் என்ன தப்பு பண்ணாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் வழக்கு தொடுத்து வென்று விட்டார். திருவருட்பா பாடியது தப்புன்னு வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் வெற்றி அடைஞ்சாச்சு. வழக்கு தள்ளுபடி ஆயிருச்சு. ஆனா திருவருட்பாவை இந்த நாட்டில் நிலைக்க செய்தவர் யாருன்னு தெரியுமா? வரலாறு. அவர்தான் நாகர்கோயில் பக்கத்தில் உள்ள இடர் இல்லா குடி என்ற இடலாக்குடியில் பிறந்த செய்குத்தம்பி பாவலர் என்ற இஸ்லாமிய மகான். ஒரு இஸ்லாமியர். அவர் தான் மேடை போட்டு எல்லா ஊர்லையும் பாடினாராம், திருவருட்பா மிக உறுதியானது, உடலுக்கு மட்டுமல்ல உயிருக்கு உத்தரவாதம் உள்ளது, திரு அருட்பாவை பாடுங்கள், அருட்பாவுக்கு மறுப்பாய் எவராலும் பாட முடியாது என்று மேடை போட்டு முழங்கிய செய்குத்தம்பி பாவலர். அவர் என்ன சதாவதானி, சதம்னா 100 விஷயங்களை கிரகிக்கக்கூடிய அவதானிக்கக்கூடிய பெருமையோடு வாழ்ந்த மகான் சதாவதானி செய்குத்தம்பி பாவலருக்கு நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பூரண கும்ப மரியாதை செய்ததாக வரலாறு சொல்லுது. ஆனால் மதிக்கிறோமா நம்ம? சில ஊர்களில் மதிப்பு நிறைய இருக்குது. இங்கே வந்தோடனே பார்த்தேன், அதை மதிக்கணும்ல. இங்கே பாருங்க, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுகிறோம். மகாத்மா காந்தியை சுட்ட போது ஹே ராம்னு சொல்லி விழுந்தாராம் மகாத்மா காந்தி. ஐயோன்னு சொல்லலை. ராம் என்ற எழுத்து 2 எழுத்து. ராம் அப்படின்னா ராம் யாரோட பேரு? ஸ்ரீராமன், தசரதனுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை. அவருக்கு முன்னாலே 21 தலைக்கு முன்னாலே வந்துருச்சு பரசுராம்னு ஒரு பேர் வந்துருச்சா? அப்ப இவருக்கு முன்னால அங்க பேர் இருக்கு. அவருக்கு முன்னாலே இருக்கு ராம் என்ற வார்த்தை. ராம் என்பது பரம்பொருளுடைய பேர். இப்ப அதுக்கு விளக்கம் சொல்றேன். ராங்கிற எழுத்து என்ன செய்யுமா தெரியுமா? அன்றாடம் செய்யக்கூடிய நம்மளை அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவத்தை எல்லாம் ரா என்ற எழுத்து போக்கடிக்குமா. சரி, போன பாவம் திரும்ப வரக்கூடாது, இம் எழுத்து அதை தடுக்குமா. அதை நமக்கு நன்னூல் சூத்திரம் சொல்லுது. அண்ண நுனினா வருடல் அளவரும் மீக்கி இதழ் ஒரு பம்ம பிறக்கும்னு சொல்லுது. நீங்க ராம் ராம் ராம்னு இந்துக்கள் மட்டுமா சொல்றாங்க? இஸ்லாமியரும் சொல்றாங்க, கிறிஸ்தவரும் சொல்றாங்க. அவங்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லல, அவங்களை அறியாமே சொல்றாங்களாம். எப்படி சொல்றாங்க? வந்தாராம், இருந்தாராம், கொடுத்தாராம், கேட்டாராம், சென்றாராம், பார்த்தாராம், ராம் வந்துருச்சா? அவங்க சொல்லணும்னா சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. நீங்க எம்மதமும் சம்மதம். ஆனா எல்லா மதமும் ஒத்து போற ஒரே ஒரு மதம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்ன மதம்? சொல்லுங்க. எல்லா மதமும் ஒத்து போற ஒரே மதம் தாமதம். எவ்வளவு தாமதம் ஆனாலும் என்னன்னு கேட்க மாட்டான். ஏப்பா அப்படி தாமதம் வரேன்னு கேட்குறீங்களா? இல்லையே, நமக்கு கடவுள் நிறையா இருக்காரு. இந்துக்களுக்கு அவ்வளோ கடவுள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் இறை தூதர் அல்லாஹ் கடவுள். கிறிஸ்தவர்களுக்கு இயேசுநாதர் இறை தூதர், அவங்களுக்கு கடவுள் இருக்காரு. ஆனால் எல்லாருக்கும் கடவுள் வெவ்வேறா இருக்கு. மன்மதன் ஒரே ஆள் தானே இருக்காரு.
இஸ்லாமியருக்கு ஒரு மன்மதன், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மன்மதன், இந்துக்களுக்கு ஒரு மன்மதன் இருக்கா? இல்லை இல்லை, 3 பேருக்கு ஒரே மன்மதன் தானே. அதனாலதான் அவனுக்கு பேரு காமன். காமனா இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறான். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த உலகத்திலே சமயோசிதம் என்று ஒன்று வேணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துறாரு. பாடம் நடத்தும் போது மகாபாரத கதையை அரங்கேற்றம் பண்ணுவோம். ஆண்டு விழா வந்துருச்சு. ஆண்டு விழாவில் குழந்தைகளை நடிக்க வைக்கணும். அந்த கதாபாத்திரத்தில் 2 பயலுகளை தேர்வு பண்ணி, தம்பி இங்கே வா, நீ பாஞ்சாலியா நடிக்கிற, நீ துச்சாதனா நடிக்கிற. பாஞ்சாலி உடம்புல 3 சேலையை சுற்றி வச்சிருப்போம். நீ துச்சாதனா நடிக்கிற, நீ என்ன செய்யணும்? பாஞ்சாலியை சபையில் துகில் உரியணும். துகில் உரியணுமா? துயில்னா தூக்கம், ஆடை. துகில்னா தூக்கம் இல்லையா? துயில்னா தூக்கம், துகில்னா ஆடை. இப்போ அவர் சொல்றாரு, 1 சேலையை உருவு, 2 சேலையை உருவு, 3வது சேலையை உருவிராத தம்பி, உருவுறது மாதிரி நடிக்கணும்டா. அதாண்டா கதை. 2 பேருக்கும் ஒத்திகை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்கப்பா, நாளை காலையில் ஆண்டு விழா. அதில் உங்கள் 2 பேருக்கு இந்த வேஷம், கதாபாத்திரம் என்ன? ஒருத்தன் பாஞ்சாலி, ஒருத்தன் துச்சாதனு. இப்போ பாஞ்சாலியா நடிக்கிற பையன் கொஞ்சம் கனமான பையன், கொஞ்சம் திடமான பையன். இந்த துச்சாதனு கொஞ்சம் வெளிஞ்ச பையன். போகும்போது ஏதோ வாய் தகராறுல சண்டை வந்துருச்சு வீட்டுக்கு போகிற போது. இப்போ துச்சாதனன் நடிக்கிறவனை பாஞ்சாலி பையன் அடிச்சு விட்டேன். அவனால் திருப்பி அடிக்க முடியலை. டே என்னை அடிச்சிட்டீங்கடா, உன்னை சமயம் வரும்போது பார்த்துக்கிறேன்டான்ட்டு போயிட்டேன். இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. மறுநாள் காலையில் அரங்கேற்ற நாடகம், ஆண்டு விழா. இவர் பாஞ்சாலி, அவர் துச்சாதனே. பாஞ்சாலி சபையில் நிற்கிறா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை வேஷம் போட்டு நிற்கிறாரு. இப்போ துச்சாதனே உண்மையிலேயே ஆம்பளை பிள்ளை, அந்த துயில் உரியணும். இப்போ சேலையை உருவ சொல்லி கொடுத்தாரு வாத்தியார். 1 சேலையை உருவு, 2 சேலையை உருவு, 3வது சேலையை உருவிராதரான்னு சொல்லியிருந்தாரு. அவன் 2 சேலையை உருவிட்டு 3வது சேலை உருவ வரும்போது யோசிக்கிறான், நேற்று போயில அடிச்சியல நீ ஆனத்தை இன்னைக்கு வாங்காமல் விடுறதில்லான்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 3வது சேலையும் உருவிவிட்டேன். உருவுனா டவுசரோட நிற்கிறேன், கால் சட்டையோட. சபையில் எல்லாரும் சிரிப்பா இல்லை. அந்த பயலுக்கு யோசனை என்ன வந்துச்சு தெரியுமா? படக்குன்னு சொன்னேன், கண்ண பரமாத்மா, எங்கள் அண்ணா இந்த சபையில் நான் பொம்பளையா இருந்தா என் மானம் போயிரும்னு என்னை ஆம்பளையா மாத்திட்டியப்பா, ஓ கருணையோ கருணைன்னா பாருங்க. அந்த சிந்தனையும் செயல்பாடுகளும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தால்தான். அப்படியா இருக்கு. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு பயல்கிட்ட கேட்குறாரு, என்னடா இப்படி தப்பு தப்பா பேசுற, உச்சரிப்பு இல்லாமல் இருக்கடா, பூ ஈஸ் பாயும் புஷ்பம் சொல்றான்னா அவன் பூ ஈஸ் பாயும் புய்ப்பம்னு. ஆமா புய்ப்பம். அவங்க அப்பா வர சொல்லி, என்னையா அவன் மகன் புஷ்பம்னு சொல்ல தெரியல, புய்ப்பம்ங்கிறானேன்னு. ஆஹா, அவர் யோசிச்சார், இந்த பிரச்சனை நம்ம வம்சத்துக்கே தகராறாச்சே, புள்ள அதில் போய் சிக்கிட்டானே அப்படின்னு. உடனே அப்பா சொன்னாரான், தம்பி அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி சொல்லு, பூ உண்டுன்னு சொல்லலாம், பொய்ப்பம் உண்டுன்னு சொல்லலாம், ஐயா சொன்னது மாதிரின்னு சொல்லலாம். நானா ஐயா என்ன சொன்னார்னா அப்பனுக்கும் தெரியல, மகனுக்கும் தெரியல. மேலதிகாரி பார்த்துட்டு தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு, அப்பா மையன் 2 பேரும் இப்படி பேசுகிறாங்களே, இதானா ஐயா உங்கள் ஊரில் இப்படித்தான் பேசலாம், ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலான்டா. அவர் சொன்னார், எங்கள் ஊரில் பழக்க வழக்கமே இப்படித்தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ் கூறு நல்லுலகம், தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? வடநாட்டிலேருந்து வந்த இந்திக்காரன் பூரா நம்மளை பார்த்து அண்ணா வணக்கம்ங்கிறேன், நம்மால் வாங்க ஜீன்றேன். கடுப்பா வருது. அவன் நம்மளை அண்ணேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நம்மளும் மாறுற மாதிரியே இல்லை. நாங்கள் இப்படி தாண்டா திரிவோம்னு எங்கே போய் சொல்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க இந்த இலகை. ஒருத்தர் இறந்து போனார். இறந்து போனவர் யமலோகத்துக்கு போயிருக்காரு. யமலோகத்துக்கு போனோன்னு யமதர்மனை பார்த்து திட்டுறேன், எதுக்கே நீ அதுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்தேன், எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, எவ்வளோ சொத்து பத்து சேர்த்துருப்பேன், அதுக்குள்ளேயும் என் ஆத்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டிய. அவர் சொன்னார், டே விதி முடிஞ்சு வச்சா வந்ததே ஆகணும், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதப்பா, நீ வந்த வேலையை பாரு, இங்கே இருக்கிறதெல்லாம் காட்சிகளை பாருன்னாரு. இப்படியே பார்க்குறான், கடிகாரமாக மாட்டியிருக்கு. கடிகாரமாக மாட்டியிருக்கு. கேட்குறேன், யமதர்ம ராஜா யமலோகத்தில் எதுக்கு இவ்வளோ கடிகாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னார், ஒரு இறந்து வர்றவங்களுக்கு இறந்து வரப்போகிறவங்களுக்கெல்லாம் கடிகாரம் ஒன்று வச்சுருப்போம். இப்போ அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் எவ்வளவு பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த முதாயா கடிகாரம் ஓடும்னாரு யமதர்மன். இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா நம்மளுக்கும் ஒரு கடிகாரம் மாட்டியிருப்பாங்களே, நம்ம பொய் சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுமே அப்படின்னு அச்சப்பட்டு கேட்குறேன், எனக்கு கடிகாரம் மாட்டியிருக்கீங்களா? ஆமாம். எந்த கடிகாரம்? இந்த கடிகாரம் தான் உனக்கு மாட்டினது. பார்க்குறேன் கடிகாரம் அளவுக்கு மீறி ஓடுது. இவன் சொல்கிறேன், ஐயா நானுமா பொய் சொன்னேன்? பொய் சொன்னதே தெரியாமலே புழுகுறாங்க பல பேர். ஆனாலும் பாருங்க, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுதே, ரொம்ப தான் புழுகி இருப்போம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருந்திருக்கு. எதுக்கு அந்த கடிகாரம் ஓடாமல் இருக்குன்னு கேட்டானா. அது சொன்னார், அதுதான் அன்னை தெரசாவுடைய கடிகாரம். அயல் நாட்டில் பிறந்த பெண்மணி, அந்த அம்மா பொய் சொல்லாமல் வாழ்ந்துருக்கிறாள்னு யமதர்மன் சொன்னோன்னு இவன் கேட்குறான், பொய் சொல்லாமையா? அது இந்தியாவிலையா? எப்படி அது பொய் சொல்லாமல் இருக்க விட மாட்டாங்களே, எப்படி அந்த அம்மா இவ்வளோ பிரச்சனையிலையும் பொய் சொல்லாமல் இருந்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, அயல் நாட்டில் பிறந்த பெண்மணி இந்தியாவுக்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு நிதி திரட்ட எல்லா கோடீஸ்வரன்ட்டையும் போய் கையேந்தினா. கொல்கத்தா வீதியில் பெரிய பணக்காரன்ட்ட போய் கையை நீட்டும் போது அவர் எச்சியை காரி கையில் துப்பிட்டாரு. கையில் எச்சியை துப்பினோன்னு கோவப்படாமல் முகம் சுளிக்காமல் அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா?
ஒரு கையை அப்படியே மடக்கிக்கிட்டு மறு கையை நீட்டி சொன்னாலாம், கோடீஸ்வரரு எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டா அந்த ஆள் நொந்து போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு இருக்கியா. அப்படிப்பட்ட தியாகசீலம் அந்த அம்மையார், அதனால தான் கெடியாரம் ஓடலேன்னு. இப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விட வந்துருச்சா. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்து இந்த பக்கம் திரும்பினேன், ஒரு காத்தாடி கடாமுடான்னு ஓடிட்டு கிடந்துச்சு. ஆமாம், கேட்குறேன், இவன் ஐயா காத்தாடி அருந்து விழுந்து போல இருக்கு, அந்த அளவுக்கு ஓடுதே, இது எதுக்கு இப்படி ஓடுதுன்னு கேட்டேன். அவர் யமதர்மன் சொன்னார், காத்தாடி இல்லைடா அதுவும் கடியாரம் தான்னாரு. கடியாரமா, இப்படியும் ஓடுமா, என்னையா பெரிய ஆச்சரியமா இருக்கு, இது யார் விட்டு கடியாரம்னு கேட்டேன். யமதர்மன் சொன்னார், அதாண்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடியாரம்னாரு. அப்படின்னா எவ்வளவு புழுகிருப்பாங்க, இன்னமும் புழுகுறாங்க, நம்புறோமே. என்ன புழுகுனாலும் நம்ம மாற மாட்டோம், அது வேற விஷயம், நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன வைத்திருக்கிறோம் என்ற வரலாற்றுடைய சிந்தனைகளை எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கறது இல்லை. எங்கள் வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தால் நாளைக்கு ஒரு ஏதாவது தகவல் தெரிஞ்சு கேட்டு, ஏன்டா தம்பிங்க வா, என்ன இந்த மாதிரி பேசிக்கிறான்னு இடத்துல நீங்கள் இன்னியாமலன்னு கேட்டா யார் சொன்னா, என்ன அர்த்தம், காதலே வாங்குறாங்க இல்லை, எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. டேய் நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டில் போய்கிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் விடுங்க, எனக்கு தெரியாது. அதெல்லாம் எப்படி தேவையில்லாமல் தலையிடாதீங்கன்னு சொன்ன கதை எத்தனை வீட்டில் நடக்குது. எந்த பிள்ளைகளை வாத்தியார்களுக்கு மாணவர்களுக்கு இருந்த ஒற்றுமை எவ்வளவு விரிசல் அடைஞ்சு போச்சு, எப்படி ஏன் இந்த மாற்றம் எதனால் நடக்கிறது என்பதை எல்லாரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல், இங்கே வள்ளி காவல் காத்து கொண்டிருப்பதாக அறிந்தோமே. அறிகிறதா சத்தம், என்ன சத்தம், சத்தத்தை சத்தத்தால் அடக்கணும். நல்ல சத்தம், அற்புதமான சத்தம், ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். வள்ளி இங்கே காவல் காத்து கொண்டிருக்கின்றால் முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு முருகனுக்கு இங்கே திருமணம் நடக்க இருக்கிறது. வள்ளிக்கு திருமணம், வள்ளி திருமணம். வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறவர் நான். எல்லாரும் பொண்ணு விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனால் என்ன செய்வீங்க, அச்சதை தூவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்திட்டு வருவீங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். ஏன்னா இது தெய்வீக திருமணம். அச்சதைனா என்ன அர்த்தம், சதைனா குத்துவது, அச்சதைனா குத்தப்படாதது. அந்த காலத்தில் நெல்லை ஊற வச்சு அந்த மேலே இருக்கிற உமியை உரிச்சு எடுத்து முனை முறியாத அரிசியில் மஞ்சள் கலந்து அதில் மலர் சேர்த்து அப்படித்தான் அச்சதை தூவி இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கிறான், மண்டபத்தில் போய் உட்காந்துடுறான், பொண்ணு மாப்பிள்ளை அந்த கடைசியில் இருக்கான், நம்ம இந்த கடைசியில் இருக்கிறான். தாம்பளத்தில் கொண்டு வந்து அரிசியும் மலரையும் கொடுத்துட்றாங்க. தாலியை கட்டினோன்னே கெட்டி மேளம் சத்தம் இங்கேருந்து வீசினா அங்கே போகுதோ இல்லையா, நமக்கு முன்னால் இருக்கிற அத்தனை பேர் தலையிலையும் விழுகு. இதுவா ஆசீர்வாதம், எப்படி இருக்கு பாருங்க. எப்படி எல்லாம் மங்களகரமான வார்த்தைகளும் போக்குகளும் நம்மகிட்ட இருந்ததெல்லாம் மருவி போனது. ஆனாலும் இந்த திருமணம் மற்றதெல்லாம் வெறுமணம், இது திருமணம். திரு என்ற உயர்வோடு மனம் எங்கேயிருந்து கிடைக்கும், மலரிலிருந்து வரும். மலரிலிருந்து வரக்கூடிய மனத்தை ஆண்மகனும் நுகரணும். எதுக்காக, அந்த காலத்தில் தாலி கட்டும் போது முன முடியாத மஞ்சள் கயிறோடு சேர்த்து தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் மருவி தாழம் என்ற பனை ஓலையில் எழுதினாங்க. அதனால தான் தாலின்னு பேர் வந்துச்சு. பனை ஓலையில் இன்னார் மகன் இன்னாருக்கு கொடுக்குறோம்னு எழுதி அப்படி கட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு நாகரிகம் பெருகிச்சு, தங்கத்தில் தாலியை செய்து நூலில் கோர்த்து கட்டினோம். அந்த நூலில் கோர்த்து கட்டி முத நாள் மட்டும் கட்டுறோம், மறுநாளே தங்கத்தில் மாற்றிடுறோம். இன்னமும் சில வீடுகளில் இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னாச்சு, தங்கத்திலே தாலியை செய்து தாலி கயிறையும் தங்கத்தில் சங்கிலியாக மாற்றி கட்டுறதெல்லாம் இல்லை, தூக்கி மாற்றுறதோட சரி. எப்படி மாறி இருக்கும். இதில் என்ன சிக்கல் தெரியுமா உங்களுக்கு, மஞ்சள் நூலில் தாலியை கோர்த்து கட்டிட்டு பெண்ணு குளிக்கும் போது முக நிறைய மஞ்சள் பூசி தாலி கயித்துல மஞ்சள் பூசி குளிச்சுட்டு இரவு கணவனோடு தூங்குனா அந்த மஞ்சளை நுகர நோய் எதிர்ப்பு சக்தி பெருகி புருஷனும் பொண்டாட்டியும் கடைசி வரைக்கும் நோய் இல்லாமல் வாழ்ந்த காலம். எப்பொழுது நாகரிக நமகளை வந்துச்சோ மஞ்சள் பூசுறதை விடுத்துட்டோம், மஞ்சள் நூலை கலட்டிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. காரணம் புற்றுநோய். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மஞ்சளுக்கு பேர் போன மாநகரம் எது, ஈரோடு. ஈரோடு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கு முதலாவது இடம். அப்போ என்ன காரணம், ஏன் இப்படி மாறுச்சு, ஏன் இந்த இவ்வளவு எல்லாமே மாறி 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 மாறி. ஆங்கில மருத்துவம் விரலில் புண்ணு வந்துன்னா விரலை வெட்டுறாங்கிறேன், விரலுக்கு மேலே புண்ணு வந்துன்னா காலை வெட்டுறாங்கிறேன். உடம்புல எந்த பாகத்தில் நோய் வந்துட்டாலும் வெட்டி எடுக்கிறதுக்கு தான் ஆங்கில மருத்துவம் சொல்லுது. அதுக்காக மருந்து மாத்திரை, நோயை குணப்படுத்துறதுக்கு தானே மருந்து மாத்திரை. தலைவலிக்கு மாத்திரை ஓட்டால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நிற்கிது. வயிற்று வலிக்கு மாத்திரை ஓட்டால் அது ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரத்தில் நிற்கிது. எல்லா நோய்க்கு மாத்திரை போட்டால் தீருது, சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டால் தீரவே மாட்டேங்குது. எத்தனை பேர் தொந்தரவு படுறாங்க.
ஆனாலும் எல்லாம் சரி செய்ய நமக்கிட்ட ஒரு மருத்துவம் இருக்கு, அதான் சித்த மருத்துவம். அது தமிழகத்தினுடைய பூர்வீக மருத்துவம். ஏன்னா இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அப்படிப்பட்ட சித்தர்கள் கண்ட மூலிகையினுடைய மருத்துவம் நிரந்தரமானது, பக்க விளைவு இல்லாதது. இன்னைக்கும் பாருங்க, கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போய் உப்பு கூடிருச்சுன்னா அதை போக்குறதுக்கு சுரக்காயும் மூக்கரட்டை கீரையும் இருக்கு. யார் சாப்பிட்றா? சுரக்காய் குண்டு சட்டி மாதிரி கோழி கழுத்து மாதிரி இருந்துச்சு, இப்போ சுரக்காய் புடலங்காய் மாதிரி வந்துருச்சு. அத்தனையும் மாற்றிட்டேன் மனுஷன் போய் பேராசையில். எங்கே போய் சொல்கிறது? நீங்கள் நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதிய ஐயா ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்யா போகிறாரு. ரஷ்யாவுக்கு போய் அங்கே உள்ள மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்குறார். மாணவர்களே, 5 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கினேன், 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னு கேட்டார். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும் தம்பி? 5 ரூபா லாபம் கிடைக்கும். அப்படித்தான் நம்ம படித்தோம், அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே உள்ள மாணவர்கள், ரஷ்யாவில் உள்ள மாணவர்கள் என்ன சொன்னார்களாம் தெரியுமா? நம்ம நாட்டு இந்திய தேசிய கீதத்தை பாடிய ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து சொன்னார்களாம் மாணவர்கள் எல்லாம், பெரியவரே 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எங்கள் நாட்டில் 6 மாதம் சிறை தண்டனை. அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன் சிறை தண்டனை? 5 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கூட விற்றா இதில் என்ன தப்பு? எதுக்கு 6 மாதம் சிறை தண்டனை? அப்படின்னா சட்டப்படி ஒரு பொருளுக்கு லாபம் 30% இருக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம். 3% மேற்கொண்டு கூட்டி 10 ரூபாய்க்கு விற்றா அது தவறுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? 5 ரூபாய்க்கு வாங்கினது 50 ரூபாய்க்கு விற்றா கூட பிரச்சனை இல்லை, விற்றுப்படணும். எப்படி விளங்குமா? ஐயா விளங்குமா? என்னத்தை சொல்றது? ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே, அலைபாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே, பாயுதே, மனமேகுதே, ஆசை காதலிலே. ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே. அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார் வாத்தியார்கள். ஒரு பரமார்த்த குருன்னு ஒரு வாத்தியார் இருந்திருக்கிறாரு. ஆமா, அந்த வாத்தியாருக்கு ஒரு 5 மாணவர்கள். சரி, 5 பேரு பேரும் சட்டி சடையன் மட்டி மடையன் ஜகரன்னு பேரு. மட்டி மடையன் சட்டி சடையன் ஜகரன்னு பேரு. 5 பேரும் பரமார்த்த குருவுக்கு சீடர்கள். வாத்தியாரு நடந்தே கூட்டிக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். எல்லாரும் காரு வண்டி எல்லாம் குதிரை எல்லாம் போறாங்க. நம்ம ஐயாவையும் எப்படியாவது குதிரையில ஏத்தனா நல்லா இருக்குமேனு குதிரை வாங்கலான்னு முடிவு பண்ணாங்க உட்காந்து. ஒருத்தன் சொன்ன, ஒரு குதிரையை வாங்கிட்டு வந்து, யாராவது வச்சிருக்க குதிரையை வாங்கிட்டு வந்து நம்ம குருநாதரை ஏத்தலாம்னு. அதுக்கு ஒருத்தன் சொன்ன, இன்னொருத்த வச்சிருக்க குதிரையை வாங்கிட்டு வந்து ஏத்தனோம்னா அது எப்படி இருக்கோ என்னமோ, நம்ம சொல்லு பேச்சு கேட்குமோ கேட்காதோ, அதனால வேணாம்டா குட்டியா குதிரை வாங்கி வளர்த்துக்கோம்னா ஒருத்தன்.
அதுக்கு அவன் சொன்னா குட்டியில குதிரையை வாங்கிட்டு வந்து வளர்த்து ஒருவேளை சொல்லி பேச்சு கேட்காம போயிட்டா அதனால வேண்டாம்டா. ஒருத்தன் சொன்னா குதிரை முட்டை வாங்கிட்டு வருவோம்டான்னு. ஆமா, குதிரை முட்டை வாங்கிட்டு வந்து அடை வச்சோம்னா அதுல இருந்து குஞ்சு பொறிச்சு குட்டி போட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்டான்னு முடிவு பண்ணி ஒரு வழியா குதிரை முட்டை வாங்கலான்னு கிளம்புனாங்க. குதிரை முட்டை எங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. அப்ப ஊரா தேடிட்டு ஒரு ஆத்தங்கரை வழியா போற போது பார்த்தா இந்த ஏற்கனவே சொன்ன பாருங்க பூசணிக்காய் அது நிறைய கிடந்திருக்கு ஒரு தோட்டத்துல. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அடே இந்த உலகம் பூரா தேடினா இங்க கிடக்கு இவ்வளவு குதிரை முட்டை, நம்ம வார தெரியாதனமா நேரத்தை வீணடிச்சிட்டோமே, சரி இங்க வாங்கிடுவோம்டான்னு யோசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் அந்த பக்கம் வந்தார். வந்தவரை கூப்பிட்டா அது ஐயா இது என்னன்னு கேட்டிருந்தா அவர் பூசணிக்காய்ன்னு சொல்லியிருப்பாரு. கேட்கும் போதே கேட்கறாங்க, ஐயா குதிரை முட்டை எவ்வளவு விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அவர் பார்த்தாரு, சரியா சிக்கியிருக்காங்க, எப்படியா இவங்க தலையில ஒண்ணு கொடுத்துட்டு காசை வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எவ்வளோடா வச்சிருக்கேன்னு கேட்டா இருக்கிற காசெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து கொடுத்துட்டு ஒரு பூசணிக்காய் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு பத்திரமா போய் சேருங்கப்பா, விழுந்துடக்கூடாது, நாளைக்கு திருப்பி தரமாட்டேன், 2 பேர் முன்னால போ 2 பேர் பின்னால போன்னு சொல்லி அனுப்பிட்டார். இப்ப 5 பேருமா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு காட்டுக்குள்ள வரணும். காட்டுக்குள்ள ஒரு மரத்தோட கிளை கீழே இருக்கு. கீழே இருந்த கிளையில மோதி பூசணிக்காய் பொத்துன்னு புதற்குள்ள விழுந்துருச்சு. ஏற்கனவே அங்க படுத்து கிடந்த முயல் குட்டி வேகமா ஓடிருச்சு. ஒருத்தன் பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க, டேய் முட்டை விழுந்து உடஞ்சு குட்டி இந்த வேகமா ஓடுது, இதை கொண்ட வளர்த்து நம்ம குருநாதர் ஏற்றி கொள்றதாடா, ஆத்தாடி வேணாம்டா, நமக்கு இனிமே குதிரை முட்டையே வாங்க வேணாம்டா, வேற என்னடா செய்வான், எதிரா மெதுவா போகும், நம்ம குருநாதரை ஏத்துறதுன்னு பார்த்தா அந்த நேரத்துல ஒருத்தர் பொதி ஏத்திக்கிட்டு கழுதையை ஓட்டிட்டு வந்தாரு. இந்த கழுதை ரொம்ப பதமா இருக்கும் போல இருக்கு, நல்ல கழுதையா இருக்கும் போல இந்த கழுதையை வாங்கிக்கணும்னு ஒரு கழுதையை வாங்கிட்டு வந்து குருநாதரை ஏத்தி ஊரா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு காத்தடிச்சதுல தலையில கட்டிருந்த தலப்பா அங்க வச்சிரம் கீழே விழுந்துருச்சு. யாருக்கு? குருநாதருக்கு. ஒரு மைலுக்கு அப்புறம் தான் தலையில கையை வைக்கிறாரு, தலப்பா காணும். 5 பேரும் பின்னால வந்தாங்க, அடே இங்க வாங்க, என் தலையில இந்த தலப்பா விழுந்துச்சு பாத்தியலா, எது இந்த உருண்டையா இருக்குமே அதான்னு கேட்டேன் ஒருத்தன். அட இல்லடா நீளமா இருக்குமே, ஆமா அந்த வெள்ளையா கூட இருக்குமே அதுவான்னு கேட்டேன் ஒருத்தன். ஆமாடா விழுந்துச்சா? ஒருத்தன் சொன்னா ஆமா விழுந்துச்சுன்னு. ஏன்டா எடுக்கல? நீங்க தான் எதையும் ஒன்றும் சொல்லலை அதனால நாங்க எடுக்கலன்னு. நான் சொல்லலைன்னா எடுக்காம விடுறதா? இனிமே எது விழுந்தாலும் எடுத்துட்டு வந்துடணும் சரியா அப்படின்னாரு வாத்தியாரு. சரிங்க ஐயா அப்படின்னு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் போன பார்த்தா ஒருத்தன் தலையில ஒரு மூட்டையோட வந்தேன். வாத்தியார் கேட்கிறாரு, குருநாதர் என்னடா தலையில மூட்டை, நீங்க தான் எது விழுந்தாலும் எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்களே. ஆமா, என்ன எடுத்துட்டு வர? வர்ற வழியில கழுத சாணம் போட்டுச்சு, அதை பூரா அள்ளி தலையில வச்சுக்கிட்டு வரேன்னா. எல்லாம் மாடா இவங்களை வச்சுக்கிட்டு நான் இவங்களோட பயிரை வைக்கிறது பெரும்பாடா இருக்கேன். டேய் இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது சரியா, உத்தரவு குருநாதா. சமமா போன கழுத மேட்டில் ஏற ஆரம்பிச்சிச்சு. பிடிக்க முடியாம குருநாதர் கீழே விழுந்துட்டாரு. 5 பேரும் கழுத பின்னாலே போய்கிட்டு இருக்காங்க. குருநாதர் ஐயோ ஐயோன்னு கிடந்து கத்து, டேய் தூக்குங்கடா தூக்குங்கடானா எங்கிட்டு தூக்குறது, ஏன்டா தூக்கல, நீங்க தான் எது விழுந்தாலும் எடுக்கப்படாது, நீ இல்ல கிடங்கன்னு போட்டுட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி? இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற பாடங்களும் திட்டங்களும். நமக்கு பாடத்தை வகுத்தவர் மெக்காலே என்ற ஆங்கிலேயன். மெக்காலே என்ற ஆங்கிலேயன் வகுத்த கல்வி திட்டம் தான் இன்னைக்கு மெக்காலே கல்வி திட்டம்னு நம்மகிட்ட இருக்கு. ஆனா மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமா? எத்தனை விஷயங்கள் இருக்கு தமிழ்ல இருக்கு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அகரம்ங்கிற எழுத்த பாருங்க. முதல்ல தொடங்கும் போது ஒரு சுழி, அது ஆனாவுக்கு தொடக்கம். அடுத்து இடையில ஊனா, அடுத்து மானா, ஆனா ஊனா மானா அகர உகர மகர 3 எழுத்து அதுக்குள்ள இருக்கு. ஆனாவுக்குள்ள 3 எழுத்து இருக்கு. தொடங்கும் போது ஆனா தெளிவா தெரியும், ஊனாவும் நேரா இருக்கும், மானா மட்டும் தலைகீழா இருக்கும். ஏன் மானா தலைகீழா இருக்கு? மானான்னா மண்டக்குருவம் முடிச்ச பூரா தலைகீழா தான் நிக்கிறேன், நேராவே இருக்கிறது இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அகர உகர மகர சம்மேளன நாதவிந்து கலை என்று ஓம் என்ற மந்திரத்தை நமக்காக கொடுத்த இந்த தமிழ் மொழி எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. அமெரிக்காக்காரர்கள் தமிழ்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களாம். அமெரிக்காவில் இன்றைக்கு ஆய்வு பண்ணி பாருங்க, படிச்சவங்க வலைதளங்களை தட்டி பாருங்க. அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது. தமிழ்ல எது சொல்லிக் கொடுக்கப்படுது? 16,000 பாட்டு பாடின அருணகிரிநாதருடைய திருப்புகழின் முதல் பாடல் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு வர என ஓதும் முட்கட்பரமற்குச்சுறுதியின் என் மனசாட்சி உள்ள தமிழர்கள் சிந்திச்சு பாருங்க. ஏன் சொல்லி கொடுக்குறேன்? ஆயுசு வளருமா,
தமிழ் சொல்லி கொடுத்தா ஆயுசு வளரும்னு ஆய்வை பார்த்துவிட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு அதிசயம் சொல்லவா, சீனாவில் நம்ம பக்கத்து நாடு சீனா இருக்குல்ல, சைனா, அங்கே பள்ளிக்கூடம் தமிழ்ல திறக்கிறாங்க. தமிழ் வாத்தியாரை நியமனம் பண்றாங்க, தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. வலைதளம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு கூட சொல்லுவா, நான் பீசிங்ல இருந்து பூங்கோதை பேசுகிறேன்பா. பார்த்துருக்கீங்களா இல்லையா? பூங்கோதைங்கிற பேரு சீனாவில் வச்சுட்டான். நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. இப்ப விஞ்ஞான ஆய்வு, விஞ்ஞானிய கேட்குறாங்க சீன அரசாங்கத்தை, எதுக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், ஏன் தமிழ்ல பள்ளிக்கூடம், தமிழ்ல வாத்தியார்கள், தமிழ்ல பேர் எதுக்கு செய்யறீங்கன்னு கேட்குறாங்க. சீன அரசாங்கம் என்ன சொன்னு தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6, கீப்ரு, லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி, மொத்தம் 6 மொழி இருக்கு. அதுல சீன ஒன்று, தமிழும் ஒன்று, மொத்தம் 6 மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழிகளிலே, இந்த உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட 6 மொழிகளிலே 4 மொழிகள் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து செத்து சிதைந்து போய்விட்டது, சமஸ்கிருதம் உள்பட. மீதம் இருப்பது 2, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். தமிழர்கள் நம்ம உயர்த்தி சொல்லணும். அப்படிப்பட்ட நிரந்தரமான மொழிகள் 2, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அதையும் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொன்னாங்களாம், சீனம் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிந்து போகும்னு. இப்ப என்ன சொல்லுது அந்த அரசாங்கம் தெரியுமா? ஒருவேளை சீன மொழியும் அழிந்து போனா நிலையான தமிழ் மொழியை நாங்க படிச்சு வச்சுக்கிட்டா இந்த உலகத்தே தமிழால் ஆள முடியும் என்பதை நாங்க உணர்ந்தோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சீன அரசாங்கம் சொல்றேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அதை பத்தி கவலை இல்லை. தமிழர்கள் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல, அதை பத்தி கவலை இல்லை. சங்கம் வைத்த தமிழ் மதுரையிலே வீதிகளிலும் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழர் வீட்டிலையும் தமிழ் இல்லை. ஆனாலும் சொல்றாங்க வெக்கமே இல்லாம நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு. எவ்வளவு கொடுமை இதெல்லாம், என்ன நியாயம்? நம்மோட பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியாதுங்க. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். உயிர் எழுத்து 18, மெய் எழுத்துக்கள்னு பேர் புள்ளி வச்சிருக்கிறோம். மெய் எழுத்து 18 புள்ளி வச்சிருக்கோம். உயிர் எழுத்துல புள்ளி இருக்குமா? உயிர் எழுத்துல புள்ளி இல்ல, ஆனா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. உயிரெழுத்து என்னென்ன? ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயனாவுல புள்ளி இருக்கா இல்லையா? ஈயனாவுல வந்து இல்லையா? இருக்குன்னு தான் சொல்றேன். 2 புள்ளி இருக்குல்ல, 1க்கு 2 இருக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, அதனால கேக்குறேன். அங்க மெய் எழுத்துல மட்டும்தான் புள்ளி இருக்கணும், இருக்கு. ஆனா உயிரெழுத்துலயும் புள்ளி இருக்கு. ஏன் புள்ளி இருக்கு? அங்கதான் விஷயம் இருக்கு. காரணம் என்ன? ஈ என்று சொல்லி பாருங்கள். ஈன்னா பறக்கிற ஒரு உயிரினம். அடுத்து ஈ அப்படின்னா குடுன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்குது பாருங்க பிள்ளைகளுக்கு, எப்படிலாம் தத்துவத்தை சொல்லி கொடுத்தவர்கள். நீங்க தும்மல் வருதா உங்களுக்கு? தும்முறீங்கல்ல, தும்முனோன்னு என்ன சொல்லுவான்? அம்மா அப்பான்றான். ஏன் அம்மா அப்பான்னு சொல்லணும்? தும்முனா ஏன் அம்மா அப்பா சொல்லணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் தும்முனோன்னு அம்மா அப்பான்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் அம்மான்னு? ஒரு அம்மா நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் வந்துடலான்னு வந்து மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு அம்மா ஒரு பையனை போட்டு அடியே தண்டம்னு அடிக்கிறான். ஏம்மா அப்படி போட்டு அடிக்கிறா? பச்சை பிள்ளை, அவன் என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாது போயான்ட்டா. தெரியாம தாம்மா கேட்குறேன்னு சொல்லுன்னு. அவள் சொல்றா, நான் எவ்வளோ செலவு பண்ணி இவனை படிக்க வைக்கிறேன், இவன் என்னை வந்து மம்மின்னு கூப்பிடுறேன், சரி அம்மானு கூப்பிடுறேன் அப்படிங்கிறான். அம்மானு கூப்பிட்டது அந்த அம்மாவுக்கு தாங்கலை, மம்மின்னு கூப்பிடுறதுன்னு போட்டு அடிக்கிறான். ஆமா, எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, இவன் மட்டும் அம்மானு கூப்பிடுறேன். கூப்பிடலாமா? ஏம்மா மம்மின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை கூப்பிடணும் மம்மின்னு. ஏன்? மம்மினா உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னா உயிரற்ற உடலுக்கு பேர் தான் மம்மி, பதப்படுத்தப்பட்ட பிணம்னு பேரு. அப்படி புணமாவா பேர் வச்சுக்கிறேன்னு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னே மம்மின்னு தான் கூப்பிடும். அவர் வீட்டுக்காரர் அங்கிட்டு வந்தார். ஐயா, அவளோட வாதம் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளா நல்லா இருந்தவ இப்ப புணமா தான் திருறான், நட புணமா, அதனால அவன் மம்மினே கூப்பிடட்டும்னாரு அவர். அப்ப மம்மினா பிணம்னு தெரியுது. தமிழ் மொழியில நீங்க தும்மல் வந்தா அம்மானு சொல்லி கொடுத்த இந்த உயர்ந்த சமூகம், தும்மல் வந்தோன்னு ஏன் அம்மானு சொல்றோம்னா, தும்மல் வர்றதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். தும்மல் ஏன் வருதுன்னா, நுரையீரலுக்கு போற காற்று தடைபடும் பொழுது திரும்ப வருவதுதான் அது தும்மல்னு பேர். நுரையீரலுக்கு காற்று ஒழுங்கா போகாம திரும்பிச்சுன்னா அதுக்கு பேர் தும்மல். அந்த தும்மல் விழுந்தோடனே அம்மான்னோம்னா மூச்சு அடங்கி அதை சீர் செய்தாம், அதனாலதான் அம்மானு சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு உயர்ந்த வாழ்த்தை, நல்லா சொல்லி பாருங்க. அம்மா மூச்சு அடங்கும், அப்பா மூச்சு அடங்கும், அண்ணன் மூச்சு அடங்கும், தம்பி மூச்சு அடங்கும். தமிழ்ல பேசுனீங்கன்னா ஆயுசு கூடுமையா. அதனாலதான் எல்லா நாட்டுக்காரனும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா தமிழை போற்றுங்கள், தமிழை பேசுங்கள், தமிழ்ல பேர் வைங்க. நீங்க அதே வார்த்தையை மதர் மூச்சு போயிடும், ஆமா பாதர் மூச்சு போயிடும். பேச்சு மூச்சு ஒண்ணு. இந்த மொழிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அதனாலதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, அர்ச்சனை பாட்டையாகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாயும் வாயா. அது சொன்னார் மாணிக்க வாசகர். இறைவன் சொல்றாரு, கோவை பாடிய வாயால் பாவை பாடுகன்னாரு.
எவ்வளவு அற்புதமாக தன்னை காதலியாக பாவித்து இறைவனோடு சேர்ந்து அவள் அழகாக தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகள், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், அத்தனை இலக்கியங்கள் நம்மகிட்ட இருக்கு செறிவுகளோடு. ஆனாலும் யாரும் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, தேடுவதும் இல்லை. நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னவோ இருக்கு. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் உணர்ந்து வாழ வேண்டும். நாட்டோட முதுகெலும்பு விவசாயம், வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. குஜராத்தில் ஒரு மூடை நெல் 3000 ரூபாய்க்கு விற்கிது. தமிழ்நாட்டில் எவ்வளவுக்கு விற்கிது? யாராவது இந்த பச்சை துண்டு போட்டவங்க அதை பற்றி யோசிக்கிறீங்களா? நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமண கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்க. ஆகையினாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். ஒன்றை வைங்க பாப்போம். குமுதம் போல் வந்த குமரியே முகம் குங்குமமாய்ச்சி வந்ததென்னவோ, மன வண்ண திரை கனவு கண்டதோ. ஆமா 10,000 ரூபாய்க்கு பட்டு சட்டை அப்படியே பளபளன்னு கட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? ஆஹா. ஏன்? துணி அழுக்காயிரும் அப்படின்றனால. உங்களை உட்கார வேண்டாம்னு கிராமத்துல யாரும் சொல்லல. ஆமா. உங்க மனசுமே அங்க உட்கார வேண்டாம்னு சொல்லல. யார் உட்கார வேண்டாங்கிறா? துணி சொல்லுது. கட்டி இருக்கிற துணி உங்களை தீர்மானிக்குது கீழே உட்கார வேண்டாம். அப்போ உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்களா இல்ல மற்றவர்களா இல்ல துணியா? துணி தான் தீர்மானிக்குது. எப்படி மாறிட்டோம் பாருங்க. கிழிஞ்சு போற துணி நினைக்குது நம்மளை உட்கார விடாம தடுக்குதுன்னா வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த பண்பாடுடையது. பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாடு வெள்ளையா இருக்கும், எருமாடு கருப்பா இருக்கும். இல்ல ஒருவேளை பசுமாடு கூட எல்லா நேரத்திலயும் கூட இருக்கு. ஆமா, உங்களுக்கு தெரியாது. பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா அது மாதிரி மனிதர்கள் பல பேர் இருக்காங்க. எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் அங்கனே படுக்கும். நம்ம சங்கத்துல பாத்துருக்கோமா இல்லையா? இப்ப எரும மாடு அப்படின்னா பசுமாடு அப்படி இல்லை. கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. பசும்பால் தண்ணியா இருக்கும் ஆனா தாய்ப்பாலுக்கு இணையானது. எரும பால் அடர்த்தியா இருக்கும் அப்படின்னா அழுத்தமா இருக்கும், திக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டியா இருக்குன்னு. ஆனா அது என்ன ஆகும்? மந்த உண்டாகும். எருமை மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, எந்த வண்டி வந்தாலும் எருமை மந்த பிராணி. நம்மளும் பிள்ளைகளை திட்டும் போது எருமை சொல்லி பேச்சு கேட்க மாட்டியான்னு கேட்கிறோம். அப்ப எரும மாட்டு பால் மந்தத்தை உண்டு பண்ணுது. ரொம்ப நேரம் வெயில்ல பசுமாடு நிற்கும், எரும மாடு நிற்காது. என்ன செய்யும்? பக்கத்துல தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், ஒன்றும் இல்லை, சேரு சகதி சாக்கடைனாலும் விழுந்துடும். புரியுதா? இப்போ எப்படி தத்தரும்?
10 மாட்டுகளுக்குள்ள விட்டாலும் எரும மாடு கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது. 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை கண்டுபிடித்து விடும். பசும்பால் சாப்பிட்றோம்ல, நம்ம எல்லா மாட்டு பாலும் சாப்பிட்றோம். ஆனால் பசுமாடு தான் கோமாதான்னு பேர். பசும்பால் கிடைக்குது. மாட்டு எல்லா இடங்களையும் புல்லு மேயுது. பசுமாடு விஷத்தை கூட தின்றுமா. பூச்சி வட்டை பாம்பு வலி ஏதோ ஒன்று சிக்கிட்டுனா சேர்த்து மென்று தின்றுமா. அப்படி தின்னா அந்த நஞ்சை நீக்கிட்டு நமக்கு பால் கொடுக்குது. நஞ்சை எங்கே வச்சிருக்குமா? கழுத்தில் வச்சிருக்குமா. பசுமாடு சாப்பிட்ற நஞ்சுகளை எல்லாம் நம்ம வளர்த்தவர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நஞ்சை தேக்கி வைத்திருக்குமா. அதனால ஒரு நாள் சிவங்க பெருமாள் கோயிலுக்கு போனால் அகத்திக்கு இருக்கிற கொடுக்குற பழக்கம் அதனால வந்தது. எவ்வளோ தத்துவங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். அகத்திக்கீரை நஞ்சை போக்குது. அதனால தான் அகம் கூட்டல் தீ அப்படின்னு பேர் வந்திருக்கு. அகத்தி, அகத்தில் உள்ள தீயை போக்கக்கூடிய கீரை. அந்த பசுமாட்டோட நஞ்சை போக்குறது அகத்திக்கீரைக்கு மகத்துவம் இருக்கு. அப்படி ஒரு விவசாயி என்ன பண்ணாரு, வயலுக்கு வேலைக்கு போறாரு. சரி, மன்னர் வேட்டைக்கு போலான்னு கிளம்பினார். வேட்டைக்கு போனா மழை வந்தாலும் வருமே அப்படின்னா வான சாஸ்திரம் படிச்சது யாரு? மந்திரி ஒருத்தர் இருப்பாரா? மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ற வந்து அந்த காலத்து மந்திரிகள். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆனாலும் மந்திரியை கூப்பிட்டாரு. மழை வருமா பார்த்து சொல்லுன்னாரு. ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப மந்திரியை கூப்பிட்டு கேட்டாரு, மழை வருமானு கேட்டாரு. அவர் வான சாஸ்திரம்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, மழை வராது, வேட்டைக்கு போகலாம். மன்னர் படை பரிவாரத்தோட கிளம்பி போய்கிட்டே இருந்தாரு. ஒரு விவசாயி கிழிஞ்ச கோவணத்தை கட்டிட்டு தோல்ல ஒரு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிக்கிட்டு வர. கழுதையை பிடிச்சிக்கிட்டு வந்த விவசாயி மன்னரை பார்த்து சொன்னாரு, மன்னா இன்னைக்கு போகாதீங்க, மழை வரப்போகுது, மேகம் கருக்குது, நீங்க போகாதீங்க, மழை வரும்னாரு. மன்னர் கேட்பாரா? மந்திரி சொல்லிட்டேன். மந்திரி சொன்னா நம்புறோம்ல. அது மாதிரி மன்னர் சொன்னாரு, நீ போயா, மந்திரி சொல்லிட்டேன் மழை வராதுன்னு போனாரு. ஆனா மழை வந்துருச்சு, நனைஞ்சு ரொம்ப அவசப்பட்டு வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தாரு. இப்ப மன்னருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் சங்கடம். என்ன சங்கடம்? மந்திரி சொன்னா மழை வராதுன்னு அது நடக்கல. விவசாயி சொன்னா மழை வரும்னு அது நடந்துருச்சு. மழை வர்ற விஷயம் விவசாயிக்கு எப்படி தெரியும்? ஆளு விட்டு கூப்பிடு. அவரை கூப்பிட்டானே கேட்டா அவர் சொன்னாரு, என்னங்க எங்களுக்கு தெரியும், நிலம் கிடந்தா உழுதும், விளைஞ்சா அறுத்தம், வெந்தயத்தினுட்டு விதி வந்த இடத்துல செத்தம், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியுமுங்க மழை வர்ற விஷயம்னாரு. கழுதைக்கு மழை வர்ற விஷயம் தெரியுமா? எப்படி? ஆமா, நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தல. ஆமா, அந்த கழுதையோட காது ரெண்டும் முன்னால நீட்டி இருந்துச்சு. கழுதை காது முன்னால நீட்டி இருந்தா மழை வரும், அதை வச்சுதான் நானும் மழை வரும்னு சொன்னேன்னு சொன்னாரு விவசாயி. மன்னருக்கு சந்தோஷம் தாங்கல, மகிழ்ச்சி. ஆமா, கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு. எதுக்கு மந்திரி, ஏற்கனவே ஒருத்தர் மந்திரி இருந்தானே, அவனை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கிட்டார். ஆமா, அப்புறம் கழுதைக்கே மழை வர்ற தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்னத்துக்கு மந்திரின்னு கழுதையை மந்திரி ஆக்கினாரு. கழுதையை மந்திரி ஆக்கினதும் போதும், நம்ம நாட்டில் கண்ட வேண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நமக்கு தேவையில்லாது பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நான் வந்தோடனே எங்கள் அண்ணன் சொன்னேன், அரமணை கோழி முட்டைக்கு விளக்கம் சொல்லுங்கன்னாரு. அரமணை கோழி முட்டைக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். முட்டை கூமுட்டையா போச்சு, அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஐயா குன்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவார், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் எல்லாம் மிச்சம் மீதி கிடக்க, அதெல்லாம் நாளாக நாளாக அழுகி போயிடும். அழுகி போனால் எப்படி இருக்கும்? ரொம்ப நாரம். எப்படி நாரம்? மதுரை மாட்டுத்தாவணி. ஆனால் மதுரையில் மாட்டுத்தாவணியில் நிறைய புதுப்பிச்சுட்டாங்க. நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் போகிற ஆள் தான் அதை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. கண்ட இடத்துல கண்டதையும் போடுறது, எச்சியை துப்புறது, பாட்டில் போட்டு உடைக்கிறது, ஒரு பண்பாடு இல்லாமல் போச்சு இந்த சமூகம். எப்படி இருந்துச்சு பாருங்க. சுத்தமாக இருக்கிறது பூரா சீருக்கு எடுத்துட்டாங்க. நான் அவங்களும் சிரமப்படுத்தான் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் மீனாட்சி மருத்துவமனை இருக்குல்ல, அதுக்கு முன்னால் ஒரு காவா பின்னால் ஒரு காங்கிட்டு, அதுக்கு சாலைக்கு. ஆனால் அது ரெண்டும் ரொம்ப சுத்தமாக இருக்குல்ல. சரி சரி. ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா, 10 நகராட்சிகளிலே மாநகராட்சிகளில் தூய்மையான மாநகராட்சி இல்லாதது எதெல்லாம் தப்பாக இருக்குது, சரியில்லாத மாநகராட்சின்னு மதுரை முதல் இடத்துல இருக்கான். அதுவும் இங்கே தான், தமிழ்நாடு தான் ஆய்வு சொல்லு. சரி, அதை விடுங்க. இப்போ சிங்கம் என்ன பண்ணுச்சு, நம்ம இருக்க இடம் ரொம்ப நாத்தமாக நாறுது, யாரையாவது கேட்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேங்க வந்துச்சு, அதை கூப்பிட்டு போய் சுற்றி பாருந்துச்சு. அது உள்ளே போயிட்டு வந்து உண்மையை சொன்னுச்சு. என்ன தலைவரை, நீங்கள் இருக்க இடம் இவ்வளோ மோசமாக நாறுது, இப்படி வச்சுக்கலாமான்னுச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இடத்துல வந்து எனக்கிட்ட வந்து நாறுதுன்னு சொல்லுவியாடா, ஒற்றே அடி ஓடு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. யானை போகல, யோசிச்சுக்கிட்டே போகுது, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து போடலாம். உள்ளே போயிட்டு வந்து நல்லா மணக்குதுன்னுச்சு. நாடுற இடத்த மணக்குதுன்னு சொல்லுவியா, நீ பொய் சொல்ற, அதுக்கு ஒரு அடி, அதுவும் ஓடி போச்சு. இப்போ அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. நரி எப்போதும் தந்திரம்ல, அது யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மையை சொன்னேன், அவனை உதைக்கிறேன். ஒருத்தன் பொய் சொல்றேன், அவனையும் அடிக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. அடிக்கிறதோட விட்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொள்றேன், இல்லை லாரி ஏற்றி கொள்றாங்க. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு சுத்திட்டு வந்து நரி சொன்னுச்சான் சிங்க தலைவரை பார்த்து, தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிருச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னுச்சான்.
கொல்ல பைய அப்படித்தான் தப்பிக்கிறேன். நேருக்கு நேரா பேச துப்புள்ள, முன்ன விட்டு பின்னே பேசுறதுக்கு தான் புறம் பேசும் கூட்டமாக மாறியதும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடிய இந்த தமிழ் சமூகம் பாரதி சொல்லி கொடுத்தானே. அப்புறம் அரமணை கோழி முட்டை. என்ன கோழி முட்டை? அரமணை கோழி முட்டை. அது ஒரு காலத்தில் அரசாங்க கோழி முட்டையா இருந்துச்சு. நீங்க திருப்போணம் மடப்புறத்துக்கு ஒரு கோழி முட்டை வந்துச்சு தெரியுமா? போன வருஷம் பத்திரகாளி கோயிலுக்கு நிகிதான்னு திருமங்கலத்துலேருந்து ஒரு கோழி முட்டை, அதுதான் அரமணை கோழி முட்டை. அந்த அரமணை கோழி முட்டை சும்மா அம்மிக்கல்லா இருந்த என் தம்பி அஜித்குமார் மேலே மோதி அம்மிக்கல்லா இருந்த அஜித்குமாருங்கிற அம்மிக்கல் தூள் தூளா போச்சு. அரமணை கோழி முட்டை இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா இருக்கு. இதுக்கு மேலேயா விளக்கம் வேணும் அரமணை கோழி முட்டைக்கு? இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா நல்லா இருக்காளே. ஒரு உயிர் போச்சே, துச்சமென இந்த நாட்டில் உயிருக்கு மதிப்பு இல்லாமல் போனது யாராலே? நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகினாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வருகிறான் காவலன், அவனை சந்திக்க வேண்டும். இங்கே தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். எப்படி தெரியுமா? குடிக்கிற ஆளை பார்த்து ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற? யாரு குடிக்கல? ஏன்டா அப்படி தப்பு பண்ற? எவன் பண்ணல? ஏன்டா அப்படி பேசுற? யாரு பேசல? இப்படியே சொல்லி சொல்லி அடுத்தவனை உதாரணம் காட்டி பிள்ளைய போட்டு அடிச்சா ஏன்டா அடிக்கிறேன்னா அவன் போக்கு சரியில்லை. மனைவியை போட்டு அடிச்சா ஏன்டா அடிக்கிறா வாய் சரியில்லை. ஏன்டா குடிக்கிற மனசு சரியில்லை. எல்லா தப்புக்கும் ஒரு காரணம். நீங்க பாருங்க, நடந்து போயில கல்லுல இடிச்சுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? காலில் என்னப்பா ரத்தம் வருது? கல்லு இடிச்சிருச்சு. கல்லா இடிச்சிச்சு, முள்ளுல காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திருச்சுன்றுவான். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கும் கருவி காது மாட்டியிருப்பாங்க. என்னையா காதுல? செவிட்டு மிஷினும். மிஷின் செவிடா அவன் செவிடா? அப்ப தப்பு தப்பா மாறி மாறி சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு பிஞ்சு மனசுல. ஏன்னா நல்ல விதைக்கக்கூடிய விதை நல்ல விதையா இருந்தா அறுவடையும் நல்ல விதமாக விதைகளாக வரும். அதான் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி ஒன்று கொடுத்தா திரும்ப நாளா திரும்பி தரும் என்பதை என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் கூட பாடுறார், தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். அவ்வளவிற்கு தாய்மார்கள் தான் மிக முக்கியமாக மாறணும். இந்த உப்புங்கிற கிட்னியை கெடுக்கிறது உப்பு தான். உப்பு நல்லதா கெட்டதானா? நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவு நிலை. உப்புல என்ன கலந்திருக்கேன்? அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்திருக்கிறார்கள். அதுதான் தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய். அயோடின் கலக்காத கல் உப்பு வாங்கி நுணுக்கி வச்சுக்கோங்க தாய்மார்களே. உப்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்தா உடலை பாதுகாக்கும். அதுக்கு நல்ல மருத்துவங்கள் இருக்கு. ஆகினாலே வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகில் ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள்? அந்தரமே குந்து தேவர் துந்தவி முழங்க வரும். அந்தரமே குந்து தேவர் துந்தவி முழங்க வரும். இத்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகில் ஏன் வந்தாள்? அறிவுள்ளோரும் ஆணோடு மண்ணோடு மருதானோற்ற மாது ஒரு வள்ளியிடன் கொடுமாலும் பூங்கால் உதித்த மேலா மாணவத்தை அமுதத்தை கனியை திறனை மானந்த தெய்வ யானையை மணந்த சீலா என்று தேவர்கள் உறுதியிருக்க வந்த முருகப்பெருமானுடைய இளையவள் வள்ளி இங்கே காவல் காத்திருக்கிறார். அவளை சந்திக்க இந்த கலகக்காரனுக்கு கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. வருகிறார் காவலர், தங்கமான ராஜா, தங்கராஜா. பார்ப்போம் அவரை சந்திப்போம்.